ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தி பேபி ஃபுட் சீரீஸில் 2 ஈஸி டு மேக் அண்ட் ஹெல்த்தி லன்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேரட் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு 7+ மந்த் பேபிக்கு ஒரு டைம் லன்ச் கொடுக்கறதுக்கு உண்டான குவான்டிட்டி தான் சொல்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட இந்த கேரட்டை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேரட்டோட திக்னஸ் வந்து எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த திக்னஸ் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு கூட இந்த கேரட்டை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் பெருங்காயம். இது நான் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால இது மாதிரி ஸ்க்ரேட் பண்ணி போடுறேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை விட பருப்போட குவான்டிட்டியும் வெஜிடபிளோட குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கணும், அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரைஸு. இப்போ நம்ம எடுத்துருக்க பருப்பு வந்து ஒரு 50 கிராம்ஸ் அந்தளவு தான் இருக்கும் பருப்பு அரிசி சேர்த்து. ஸோ நான் வந்து ஒரு 50 to 75 ml வாட்டர் விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு லோயஸ்ட் ஃப்ளேமில் ஒரு 8 to 10 விசில்ஸ் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஸ்டீமெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் வந்து கேரட் நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். கேரட் இப்போ முழுசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் நான் இப்போ மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஜென்ரலாக வந்து ஸ்பூனில் ஊட்டுறத விட நான் கையில் தான் வந்து என் பேபிக்கு ஃபீட் பண்ணுவேன். அதனால் நம்ம கையில் மசிச்சு கொடுக்கும்போது கேரட் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா மசிஞ்சிரும். இது பார்த்திங்களா எப்படி நல்லா வெந்திருக்கு. ஸோ 10 விசில்ஸ் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைனா வந்து பிடிச்சிரும் கீழே. ரைஸ் நல்லா வெந்துடுச்சு, கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேரட் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்பவே ஹெல்தி. குழந்தைங்களும் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செகண்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ். இதுக்கு வந்து செய்கிறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு அது உருங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது கூட வெஜிடபிள் ஆஃப் யுவர் சாய்ஸ், எத்தனை வெஜிடபிள் கூட ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கேரட்டு, ஒரு 1/4 ஆஃப் சவ் அண்ட் 1/4 ஆஃப் பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டியாக வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கீயில் ஒரு தடவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அதை ஃப்ரையாக வச்சுடுங்க. அப்போனா தான் அந்த ரா வெஜிடபிள் ஸ்மெல் வந்து ரைஸில் ஏறாமல் இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் சாத்தே பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன காரத்துக்காக தான். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கணுன்ற கான்செப்ட்னால ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் கூட நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் தான் இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு 75 ml கிட்ட வாட்டர் விட்டுக்கிறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணி 8 to 10 விசில்ஸ் விட்டுருங்க லோயஸ்ட் ஃப்ளேமில். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கம்பைன் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே வந்து சாலட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு வெஜிடபிள் பியூரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் இதில் காம்பினேஷனாக கொடுங்க. புது வெஜிடபிள் போட்டுற வேண்டாம். ஏதாவது அலர்ஜி ஆனிச்சுன்னா எதனால் அலர்ஜி ஆனிச்சுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ 10 விசில்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு, ரைஸ் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, இந்த டைமில் வந்து நம்ம ரைஸும் வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல கனமான ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் மசிச்சு விடணும். மிக்சியில் போட வேண்டாம், கன்சிஸ்டன்சி ரொம்ப பிசுன்னு ஆகிடும். எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த பிசு கன்சிஸ்டன்சி பிடிக்காது. அதுவும் எஸ்பெஷலி என் பேபி கொஞ்சம் டெக்ஸ்டர்டாக இருந்தால் தான் சாப்பிடுவான். நீங்கள் இப்படி மசிச்சிங்கன்னா ஓகே தான், சூடாக இருக்கும்போதே மசிச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் விரல்னால் மசிக்கும் போது நல்லாவே வந்து அது மசிஞ்சிரும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் எவ்ரி மண்டே இந்த மாதிரி குயிக் அண்ட் ஹெல்த்தியான பேபி ஃபுட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.